ஜான் ஆரோக்கியசாமி போட்ட மெகா ஸ்கெட்ச் மிரண்டு போன பாஜக மேடம். பி டீம் முத்திரையை உடைப்பாரா விஜய்? நடிகர் விஜயின் தாவேக்காவை தேசிய ஜனநாயக கூட்டணியில் கொண்டு வர பாஜக மேடம் அதீத ஆர்வம் காட்டி வருவதாக தெரிகிறது. இதைத்தான் கடந்த சில நாட்களாகவே தமிழக அரசியல் ஒரு முக்கிய விவாத பொருளாக மாறியுள்ளது. தாவேக்காவிற்கு இருக்கும் இளையோர் பலத்தையும் விஜயின் மக்கள் செல்வாக்கையும் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் டெல்லியின் கணக்காக இருக்கிறது. இதற்காக ஆட்சியில் பங்கு என்ற மெகா ஆஃபரை பாஜக முன்வைத்துள்ள நிலையில் விஜயின் அரசியல் ஆலோசகர் ஜான் ஆரோக்கியசாமி தெரிவித்துள்ள கருத்துக்கள் தற்போது தாவேக்காவின் முடிவில் ஒரு முட்டுக்கட்டை ஏற்படுத்தியுள்ளதாம். ஜான் ஆரோக்கியசாமியின் வாதம் மிகவும் தர்க்க ரீதியானது மற்றும் அரசியல் முதிர்ச்சி கொண்டது. ஏற்கனவே தாவேக்காவும் விஜயும் திராவிட கட்சிகள் பாஜகவின் பி டீம் என்று முத்திரை குத்தி விமர்சித்து வருகிறார்கள். இந்த நிலையில் இப்போது பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் அந்த விமர்சனத்தை தாவேக்காவை உறுதி செய்தது போல் ஆகிவிடும் என்றும் எச்சரித்திருக்கிறாராம். இது வெறும் தேர்தல் கூட்டணி மட்டுமல்ல, கட்சியின் எதிர்கால வளர்ச்சிக்கு ஒரு தடையாக அமையும் என்பதும் அவர் பார்வையாக இருக்கிறது. பாஜகவுடன் கைகோர்க்கும் பட்சத்தில் தாவேக்காவின் தனித்துவம் மற்றும் சுயம் பாதிக்கப்பட்டு நாளடைவில் அக்கட்சி பாஜகவின் எடுப்பார் கைப்பிள்ளையாக மாறிவிடும் ஆபத்து இருப்பதையும் ஜான் ஆரோக்கியசாமி சுட்டிக்காட்டியிருப்பதாக தெரிகிறது. உண்மையில் ஒரு புதிய அரசியல் கட்சிக்கு தேவையான மிக முக்கியமான விஷயம் அதன் தனித்துவமான அடையாளமாகும். அதிமுகவுடன் கூட்டணி அமைப்பது கூட அந்த அளவுக்கு ஒரு நெகட்டிவ் இம்பாக்டை உருவாக்காது. காரணம், அது ஒரு பிராந்திய கட்சி. ஆனால் தேசிய கட்சியான பாஜகவுடன் இணையும் போது தமிழகத்தின் உணர்வுகளுக்கு எதிராக கட்சி தலைமை முடிவெடுக்க வேண்டிய சூழல் உருவாகலாம். இது தாவேக்காவின் அடிப்படை தொண்டர்களிடையே கண்டிப்பாக சலசலப்பை ஏற்படுத்தும். விஜயை பொறுத்தவரை கட்சியின் எதிர்காலத்திற்கு ஆட்சியில் பங்கு என்பது ஒரு பாதுகாப்பான விஷயமாக தெரிந்தாலும் ஜான் ஆரோக்கியசாமி போன்ற அனுபவமிக்க ஆலோசகர்கள் காட்டும் லாங் டேர்ம் விளைவுகளை புறக்கணிக்க முடியாது. இப்போதைக்கு பந்து விஜயின் பக்கமே இருக்கிறது. மாவட்ட செயலாளர்கள் விருப்பம் ஒருபுறம், அரசியல் ஆலோசகர்களின் எச்சரிக்கை மறுபுறம் என விஜய் ஒரு இக்கட்டான சூழலில் இருக்கிறார்.